ஜாதி ரீதியான குற்றச்செயல்கள், மத ரீதியான வன்முறை சம்பவங்கள், குழு ரீதியான மோதல்கள், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட் மர்டர்ஸு, இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயும் நடக்குது. ஆனால் ஒப்பீட்டு அளவில் தமிழ்நாடு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அண்ணாமலையில் ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஓடு கத்துறாங்க. இதை எந்த ஒரு தொலைக்காட்சியில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டரும் எடுத்து சொல்லலாம். ஆனால் சொல்றதே இல்லை. ஒரு விடயத்தை நம்ம வந்துட்டு நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு இணைய காலம். எல்லா விதமான டேட்டாஸும் வந்துட்டு இணையத்தில் இருக்குது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது பொதுவாகவே இந்திய அளவில் ஒப்பிட்டால் நன்றாகவே இருக்கிறது. வணக்கம் தோழர்களே, ரூசா செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாட்டில் வருகின்ற 23ஆம் தேதி, இன்னும் ஒரு வார காலத்துக்கும் குறைவாக தான் இருக்குது. அடுத்த வாரம் வியாழக்கிழமை நாமெல்லாம் ஓட்டு போட போகிறோம். தமிழ்நாடு சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட சூழலில் மிகப்பெரிய அளவிற்கு தேர்தல் பரப்புரை வேகம் எடுத்திருக்கிறது. அதுவும் ஊடகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர்தலை பற்றியும் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்குன்றதை பற்றியும் பரப்புரை பற்றியும் செய்திகள், அதுவும் இப்போ லைவ் டெலிகாஸ்ட், எல்லாருக்கும் லைவ் டெலிகாஸ்ட் தான். சீமானா இருந்தாலும், விஜயா இருந்தாலும், ஸ்டாலின், அப்புறம் முதல் சரவணன், எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி, மற்ற தலைவர்கள், இன்னைக்கு வந்துட்டு ராகுல் காந்தி வந்தார். ராகுல் காந்தியினுடைய லைவ் டெலிகாஸ்ட் எல்லாம் லைவாகவே மக்களுக்கு வந்துட்டு போய்கிட்டே இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் வந்துட்டு நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அதை பற்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக 2 விடயங்களை வந்துட்டு ரொம்ப அதிகமாக எதிர்கட்சிகள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க தமிழ்நாட்டில். இப்போ முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, தனது ஆட்சியினுடைய சாதனைகள் என்னன்றதை ஃபோக்கஸ் பண்ணுறாரு. பெண்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், மக்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம், மாணவர்களுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், குழந்தைகளுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், பள்ளி குழந்தைகளுக்கான காலை உணவு, அப்புறம் பெண்களுடைய போக்குவரத்து, இப்படி பல்வேறுபட்ட விடயங்களை எடுக்கிறாரு. அதே நேரத்தில் வேலை வாய்ப்பு மற்ற விடயங்கள்லாம் தொடர்ந்து அவங்க வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்றது. 3 லட்சம் வீடுகள் கட்டி கொடுத்துருக்குறோம், இன்னும் 10 லட்சம் வீடுகள் ஏழைகளுக்கு கட்டி கொடுப்போம் அப்படின்ற விடயத்தெல்லாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச பங்கு மாநில அரசு தர்றது. ஆனால் மோடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 69,000 to 70,000 மட்டும் கொடுத்துட்டு என்னுடைய திட்டம் அப்படின்னு அவர் சொல்லிக்கிறாரு. அது நடந்துட்டு வருது ரொம்ப நாள். அது ஒரு பக்கம். இப்படி சாதனைகளை சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு முதல்வருக்கு எதிராக, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக, அந்த கூட்டணிக்கு எதிராக எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சீர்குலைந்து விட்டது. அதை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. அடுத்தபடியாக வந்துட்டு எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் விற்குது. திருமணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா கிடைக்குது. அப்புறம் இன்னும் சொல்ல மற்ற போதைப் பொருள்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே வேணாலும் கிடைக்குது. அதாவது தமிழ்நாடு வந்துட்டு போதைப் பொருட்களில் மிதக்குது அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாங்க. சரி, இதெல்லாம் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் நம்ம வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்ட்டு இதே மாதிரி ஒரு பரப்புரை வந்துட்டு 2024 மக்களவை தேர்தலுக்கு முன்னாடி இதே பிரதமர் மோடி இங்கே வரும்பொழுது, அப்போ 8 முறை வந்தார். வரும்போது ஒவ்வொரு முறை இதை பேசும்போது நான் என்ன பண்ணேன், பலரும் என்னை போல ஜேர்னலிஸ்ட்டுங்க பலரும் பண்ணாங்க. நான் என்ன பண்ணேன், அந்த கம்ப்ளீட்டாக இது டேட்டா என்ன சொல்லுது, எந்த அளவுக்கு போதைப் பொருள் புழக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது, உண்மைதானா அது அப்படின்ற எல்லா விடயத்தையும் இந்திய அளவில் எடுத்து போட்டு ஊடகங்களில் பல தொலைக்காட்சிகள்லையும் வாதித்தோம். நம்மளோட இதுலேயும் நம்ம போட்டோம், ரூஸ்டர்லையும் நம்ம போட்டோம். அதுக்கப்புறம் அது அப்படியே ஓஞ்சிருச்சு பாருங்க. இப்போ தேர்தல் வந்துடும் மறுபடியும் சொல்கிறாங்க. அதையே சரி, அதை திங்கக்கிழமை வச்சுக்கிறேன். போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படின்னு சொல்கிறாங்களே, எப்பொழுதுமே தமிழ்நாடு அப்படின்னு வரும்போது அந்த என்ன சொல்கிறாங்களோ, குறைபாடு சொல்கிறாங்களோ அதோட கலாச்சாரன்ற ஒரு வார்த்தையை சேர்த்துருவாங்க. வயலன்ஸ் இருந்ததா, வயலன்ஸ் கல்ச்சர். அப்புறம் ஏதாவது ஒன்று பொலிட்டிக்கலாக வந்துட்டு சொல்கிறோமா, பிரிவினை கல்ச்சர், ஏதாவது ஒன்று சொல்லிடுவாங்க. கல்ச்சர்ன்ற ஒரு வார்த்தை வந்து தமிழ்நாட்டோட, அது காங்கிரஸ் இருந்தபோது செஞ்சு இப்போ பிஜேபியும் செய்கிறாங்க. அதில் இன்னைக்கு வந்துட்டு சட்டம் ஒழுங்கு நிலைமையை பற்றி பார்ப்போம். உள்ளபடியே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு கிடக்குதா, ஆங்காங்கு சில குற்றச்செயல்கள் நடக்கின்றன. சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கிறது அப்படின்றத நீங்கள் நம்ம கான்ஸ்டிடியூஷன், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, த லா அண்ட் ஆர்டர் மிஷனரி, த கான்ஸ்டிடியூஷன் மிஷனரி, அதாவது போலீஸ் ஃபோர்ஸு நடைபெறக்கூடிய வன் செயல்களை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு போயிட்டது தான் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் ஒர்சன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்போ ஒரு மாநில அரசே அதனால டிஸ்மிஸ் பண்ணலாம். ஆர்டிகல் 356 வச்சுக்கிட்டு. ஆர்டிகல் 355 வந்துட்டு ஒரு மாநில அரசை வந்துட்டு மத்திய ஒன்றிய அரசு வந்துட்டு எச்சரிக்கை பண்ணலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இதே தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாரு, ஒரு பதிலா சொன்னாரு, மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறது போல, அதாவது குறிப்பா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருப்பது போல இந்த மாநிலத்துல குழு வன்முறையும் கிடையாது, கும்பல் வன்முறையும் கிடையாது, தொடர் வன்முறையும் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். குழு வன்முறை அப்படின்னா இந்த ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் வந்துட்டு ஆங்காங்கே செய்யக்கூடிய ஒரு வன்முறை. இன்னொன்று கும்பல் வன்முறைன்னா இந்த மாட்டை காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மாட்டுக்கறி வச்சிருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஸ்லீம்கள் மேலாம் தாக்குதல் நடத்துறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு தாக்குதல். தொடர் வன்முறைன்னா மணிப்பூர்ல நிகழ்ந்து பாருங்க, தடுக்கவே முடியாது. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் தான் அது, சின்ன மாநிலம் தான், 2 மக்களவை உறுப்பினர்கள் தான் அங்கேருந்து வராங்க. ஆனால் அந்த மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு மீத்தேக்கும் குக்கிஸோ அந்த மக்களுக்கும் இடையிலான அந்த வன்முறையை இன்ன வரைக்கும் இது பண்ண முடியல. கிட்டத்தட்ட 40,000 பேர் அங்கே வந்துட்டு அகதிகள் முகாமில் இருக்காங்க. பல வழிபாட்டு தலங்கள் வந்து கொளுத்தி தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது. அதை தான் வந்துட்டு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாநில அரசு, அந்த மாநில முதல்வர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னம்னா பிரேன் சிங் வந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு போனார். இப்போ வேற ஒரு முதல்வர் தான் அங்கே இருக்காரு. இந்திய ஒன்றிய அரசால கட்டுப்படுத்த முடியல. இதுதான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. மாடை வந்துட்டு மாட்டுக்கறிக்காக எடுத்துட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்தி அவங்களை அடிக்கிறது, கொல்றது. ஒருத்தன் வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்துட்டு படைச்சி வச்சிருந்த வாழைப்படத்தை ஒரு முஸ்லீம் வந்துட்டு பசியால் எடுத்து சாப்பிட்டான்றதுக்காக அவனை அடிச்சு கொள்றது, இதெல்லாம் குழு வன்முறை. இப்படியான வன்முறைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனா இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்க நடக்கக்கூடிய ஒரு பெண்ணு வந்துட்டு ஒரு பையனோட போறா, உடனே ஒரு மறைவான இருட்டான இடத்துக்கு போயிட்டாங்க. அவங்க அந்த இடத்துக்கு தெரிஞ்சுட்டு ஒரு 3 பேர் வராங்க, அந்த பொண்ணை வந்துட்டு பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துறாங்க, தப்பிச்சிடுறாங்க. மறுநாள் காத்தால வந்துட்டு அது தெரியுது. தெரிஞ்ச உடனே போலீஸ் நடவடிக்கை எடுத்து அந்த 3 பேரையும் சம்பந்தப்படுத்தி கொண்டாந்து சட்டத்தின் முன்னாடி நிறுத்தி தண்டனையும் வாங்கி கொடுத்துட்டாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க சாத்தான்குளம் சம்பவம், தண்டிக்கப்பட்டுட்டாங்க. 9 பேருக்கு இரட்டை மரண தண்டனை. இந்த மாதிரி ஏகப்பட்ட கேசுகளை நீங்க சொல்லலாம். அது எல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டு விட்டது. யாரையும் வந்துட்டு இந்த அரசு விட்டு வைக்கிறது இல்லை. ஆனா பொதுவா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக சூழல் என்னன்னா அமைதியான சூழலே. இப்ப தனியா போயிட்டு மாட்டிக்கிறாங்களே, ஒரு பெண்ணு கழிவு அந்த மலங்கடிக்க போகும்போது அதை வந்துட்டு இது பண்ணிட்டு கொண்டுட்டாங்க. அது விஜய் ஒன்று பேசுறாரு, டாய்லெட் கட்டி கொடுக்கலையா ஆய் போய் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு. இவர்கள் எல்லாருக்கும் என்னன்னா முதல்ல இவங்களுக்கு சட்டம் ஒழுங்குன்னா என்ன புரிதல் அப்படின்றது தெரியல. ஒரு சட்டம் ஒழுங்குன்னா ஒரு மாநிலத்தில் எந்த விதமான கிரைமும் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு போய்விட்டால் தான் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று பொருள். இப்போ இங்க நடந்துச்சு, ஒருத்தன் வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழக கேம்பஸ்குள்ள போயிட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு இது பண்ணிட்டான், பாலியல் வன்கொடுமை. அவனுக்கு தண்டிக்கப்பட்டு விட்டான், பிடிச்சிட்டாங்க, பிடிச்ச உடனே தண்டிக்கப்பட்டுட்டாங்க. உடனே அவனுடைய அவன் வந்துட்டு ஒருத்தரோட பேசினான், சார்னு பேசினான், யார் அந்த சார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணாங்க. அதை 3 காவல் அதிகாரிகளை வைத்துத்தான் நீதிமன்றம் விசாரணை செய்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. உடனே பெண்களே உங்களுக்காக பாதுகாப்பாக நான் வந்து நிற்பேன், யாரு விஜய் இவர் சொன்னாரு. இவர் வந்து எந்த அளவுக்கு நின்னார் அப்படின்றத கரூர் சம்பவத்தில் பார்த்தோம், அது வேற. இப்போ நம்ம சொல்ல போடுது என்னன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய கிரைம்ஸ் தொடர்பாக தமிழ்நாடு எங்க இருக்குது அப்படின்ட்டு கிரைம் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட்டா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, இந்தியாவில் நடக்கக்கூடிய குற்றச்செயல்கள் அது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகள், அந்த ஆவணம் வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்றத நீங்க பார்க்கணும். அதை நான் முழுமையாகவே நான் படிக்கிறேன். இது பாருங்க, லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு 2024-25 ட்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அது கொடுத்துருக்குது. எது? என்சிஆர்பி. Murder cases in Tamil Nadu declined by approximately 7% in 2024, falling from 1,598 in 2023 to 1,489 in 2024, showing a downward trend from a high of
1745 in 2019. அப்போ யார் இருந்தது? எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தபோது அதிகபட்சமான கொலை குற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. 2019 1745. அதுவே 2023 நீங்க பாத்தீங்கன்னா 1598 குறைஞ்சி 2024 1489 குறைஞ்சிருக்கு. இதை பாருங்க. கிரைம் எகென்ஸ்ட் விமன் அடுத்தபடி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண்கள் நாட்டில் நடமாட முடியல. அதாவது இந்த மர்டர் ஃபார் கெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. தங்க செயினை பறிக்கிறது, கொள்ளையடிக்கிறதுக்கு உள்ள வரவங்க வந்துட்டு அடிச்சு கொண்டு போட்டுட்டு கொள்ளையடிப்பாங்க. அதில் எந்த அளவு நடந்துச்சுன்றது சொல்றேன். அதில் வந்துட்டு கிரைம் எகென்ஸ்ட் விமன் ஒரு பெரிய பார்ட்டியை வந்துட்டு கொண்டுட்டு செயின் எடுத்துட்டு போயிட்டா. வயதானவங்களுக்கு கூட இது பாதுகாப்பு இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. அந்த பாருங்க கிரைம் எகென்ஸ்ட் விமன், இதுவும் அதே கிரைம், இதுவும் அதே தான், கிரைம் இன் இந்தியா தான். வெல் ஓவரால் கேசஸ் ரோஸ் அதிகரிச்சது 2024, பார்ட்லி attributed டு பெட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அவேர்னஸ். அதுக்கு காரணம் என்னன்னா, கிரைம் எகென்ஸ்ட் பெண்கள் வந்துட்டு அதிகரிச்சது காரணம் என்னன்னா, பார்ட்லி attributed டு பெட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அவேர்னஸ். இதுக்கு காரணம் வந்துட்டு விழிப்புணர்வு இருந்தது. போலீஸ் ஸ்டேஷன் வந்தது, வழக்கை பதிவு செய்தது தான் காரணம். அதுக்கு முன்னாடி பதிவு செய்யப்படாத நிலை. அப்படி இருந்த போதும் தமிழ்நாடு இஸ் ரெகக்னைஸ்டு அஸ் ஒன் ஆஃப் த சேஃபர் ஸ்டேட்ஸ் ஃபார் விமன் வித் எ கிரைம் ரேட் 23.2 per lakh ஃபீமேல் பாப்புலேஷன். 1,00,000 பெண்களில் பாதிக்கப்பட்டவர்கள் 23.2 தான் அப்படின்றத சொல்லி சிக்னிஃபிகன்ட்லி லோயர் தென் த நேஷனல் ஆவரேஜ். தேச சராசரியை விட மிக குறிப்பிடத்தக்க அளவிற்கு குறைவாக இருக்கிறது. போலீஸ் எஃபிஷியன்சி, காவல்துறை எந்த அளவுக்கு இருக்குது? தமிழ்நாடு ஹஸ் மெயின்டைன்டு ஹை சார்ஜ் ஷீட்டிங் ரேட்ஸ். நிறைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. வழக்கு போட்டதோடு சும்மா இல்லை, குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா எவ்வளோ அப்படின்னா 2021 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி 85.7% கேசஸ் ஃபைல் ஆகிருக்குது. அப்புறம் இதே இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைசிங் சேலஞ்சஸ் சிமிலர் டு அதர் ஸ்டேட்ஸ். தமிழ்நாடு ஹஸ் சீன் எ ரைஸ் இன் சைபர் கிரைம். சைபர் கிரைம்னா அந்த இணையத்து குற்றச்செயல்கள். ப்ராம்ப்டிங் enhanced digital policing and surveillance with the 2023 data showing increased public trust leading to higher reporting. சைபர் கிரைம், தமிழ்நாட்டினுடைய சைபர் கிரைம் போலீஸ் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் காரணமாக அதிகமானவங்க வந்துட்டு அதில் வந்துட்டு குற்றம் கொடுக்குறாங்க, கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இன் அதர் இந்தியன் ஸ்டேட்ஸ் 2024 என்சிஆர்பி ஃபைண்டிங்ஸ், இதையே நான் சொல்ல வரேன். ஹையஸ்ட் கிரைம் ரேட்ஸ் according to the 2024-25 reports. States with high per capita crimes include எங்க இருக்குது அப்படின்றது பாருங்க. உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்டு, அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா அண்ட் டெல்லி. யாரு? பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய டெல்லி, இந்தியாவுடைய தலைநகரமான டெல்லி. ஆச்சா, வயலண்ட் கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸ், அடிக்கடி குற்றச்செயல்கள் நடக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட்ஸ், அதெல்லாம் யாருன்னா வயலண்ட் கிரைம் ரிமைன் ஹை இந்த நேஷனல் கேபிட்டல் ரீஜன் டெல்லி தான். முதலிடம் டெல்லி, அடுத்தபடியாவது பீகார், அடுத்தபடியாவது மத்திய பிரதேஷ், அடுத்தபடியாவது ஒடிசா, அடுத்தபடியாக வெஸ்ட் பெங்கால், அடுத்தது அஸ்ஸாம். இதில் தமிழ்நாடு லிஸ்ட்லேயே வரல. கிரைம் எகெயின்ஸ்ட் உமன் எங்கே அதிகமாக வருது? முதல் இடம் டெல்லி, அடுத்த இடம் ஹரியானா, அடுத்தது தெலுங்கானா, அடுத்தது ராஜஸ்தான், அடுத்தது ஒடிசா have reported highest rates of crime against women per lakh population based on 2023 NCRB data. அடுத்தபடியா ரீஜனல் ட்ரெண்ட்ஸ். ரீஜனல் ட்ரெண்ட்ஸ்னா நார்தர்ன் ரீஜன், ஈஸ்டர்ன் ரீஜன், சென்ட்ரல் ரீஜன், வெஸ்டர்ன் ரீஜன், சதர்ன் ரீஜன். அதில் பார்த்தீங்கன்னா நார்தர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ரீஜன்ஸ் tend to report higher incidences of violent crimes, while southern states like Tamil Nadu and Kerala show better registration of crimes and higher conviction rate. தண்டனை வாங்கி தரதுல தமிழ்நாடு, கேரளாவும் முன்னிலையில் இருக்குது. அடுத்தது பாருங்க, the overall crime rate in India saw a marginal decline. அதாவது 0.56 இருந்து 4.5 in recent reports,
குறைஞ்சிருக்குது. டிஸ்பைட் அண்ட் ஓவரால் ட்ராப், கிரைம் எகென்ஸ்ட் உமன் அது மட்டும் அதிகரிச்சிருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்குது. கிட்னாப்பிங் கேசஸ் ஹவ் ஷோன் எ ரைசிங் ட்ரெண்ட் நேஷ்னலி. நாடு முழுவதும் இந்த கடத்தல் சம்பவங்கள், கடத்தி காசு பறிக்கிறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம கேள்விப்படாதது. எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். அர்பன் ஏரியாஸ் கண்டினியூ டு ஷோ ஹையர் கிரைம் ரேட்ஸ் டியூ டு பாப்புலேஷன் டென்சிட்டி அண்ட் இன்க்ரீஸ்டு ரிப்போர்ட்டிங். இதை பாருங்கள், நோட் the latest consolidated crime in India reports from NCRB is available up to 2023, while state governments often release preliminary 2024-25 data which may be subjected to scrutiny. இதெல்லாம் நான் படித்ததெல்லாம் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ இதுதான். இப்போ பல்வேறுபட்ட இடங்களில் வந்துட்டு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஜாதி ரீதியான குற்றச்செயல்கள், மத ரீதியான வன்முறை சம்பவங்கள், குழு ரீதியான மோதல்கள், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்டு மர்டர்ஸு, இதெல்லாம் இந்தியாவில் எங்கேயும் நடக்குது. ஆனால் ஒப்பீட்டு அளவில் கம்பேரிசன் டு அதர் ஸ்டேட்ஸ் அண்ட் நேஷனல் ஆவரேஜ் தமிழ்நாடு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆனால் அண்ணாமலையில் ஆரம்பித்து எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் ஒவ்வொன்று கத்துறாங்க. இதை எந்த ஒரு தொலைக்காட்சியில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டரும் எடுத்து சொல்லலாம், ஆனால் சொல்கிறதே இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. பேப்பரில் கூட இந்த ஹிந்துலாம் வந்துட்டு இதெல்லாம் அழகாக ரிப்போர்ட் பண்ணுறாங்க, தொலைக்காட்சியை ரிப்போர்ட் பண்ணுறதில்ல. நீங்கள் ஒரு அரசுக்கு எதிராக பொலிட்டிக்கலாக மூவ் பண்ணலாம். அவங்க செஞ்ச இந்த திட்டங்கள், இதில் ஊழல் நடந்திருக்குது, இந்த திட்டம் மக்களுக்கு சென்று சேரவில்லை, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இதெல்லாம் தாராளமாக சொல்லலாம். ஆனால் இல்லாததை பெருசாக்கி மக்களுக்கு அச்சம் மூட்டி அதன் மூலம் ஒரு அரசியலை உண்டு பண்ணி பண்ணுறது அப்படின்றது இல்லையா. அப்போ அது எதிர்கட்சிகள் வந்துட்டு இப்படி தான் செய்வாங்க. ஆனால் அதை ஊடகங்கள் தான் எடுத்து வெளியிடணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வரேன். நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கேள்விப்பட்டது. இப்போ சென்னைக்கு உட்பட்ட திருவிக நகர் சட்டப்பேரவை தொகுதி, அங்கே வந்துட்டு கொலை செய்யப்பட்ட பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய மனைவி அங்கே போட்டியிடுறாங்க. அவங்க வந்துட்டு ஒரு தனியாக கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. அது அதிமுக கூட்டணிக்கு போயிடுச்சு. அவங்க அங்கே போட்டியிடுறாங்க. திருவிக நகர் தொகுதியில் டிஎம்கே போட்டியிடுது. அதிமுக கூட்டணியில் அவங்க வந்துட்டாங்க, போட்டியிடுறாங்க. அவங்க கூட வந்த சிலர் குண்டர்கள் மக்களை வந்துட்டு மிரட்டி இருக்கிறாங்க ஓட்டு போட சொல்லி. இந்த விடயம் வந்துட்டு என் காது கேட்டுச்சு. நான் ஒன்றும் ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா இது தொடர்பாக அது தொடருதா அப்படின்ற நான் கேட்டபோது, ஆமாம் அது நடந்துச்சு, உண்மைதான், இப்போ அது இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆக நீங்கள் கவனிக்கணும் இப்போ இந்த விடயத்தை. ஆனால் இந்த விடயத்தை எனக்கு தெரிஞ்சு எந்த தொலைக்காட்சியும் ரிப்போர்ட் பண்ணலை. ஒரு வேட்பாளர் வந்துட்டு பரப்புரை பண்ணிட்டு போறாருன்னு வச்சுக்கோங்க. பல வேட்பாளர்கள் வந்துட்டு பரப்புரை பண்றதெல்லாம் வந்துட்டு நீங்க அப்படியே எடுக்கிறாங்க, தொலைக்காட்சியில எடுக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு மிரட்டல் சம்பவம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, மிரட்டி ஓட்டு கேட்கறாங்க, இல்லை ஏதோ ஒன்று பண்றாங்க, த்ரெட்டனிங் ஓட்டர்ஸ், அது பண்ணக்கூடாது அப்படின்னு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்குது எம்சிசியில். ஆனா அப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ரிப்போர்ட் பண்ணணுமா இல்லையா? யாரும் ரிப்போர்ட் பண்ணலை. ஆனா ஒரு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு வேளை பண்ணியிருந்தா இது எல்லா இடத்துக்கும் வைடாக ரிப்போர்ட் ஆயிருக்கும். ஒரு தமாஷா இருக்குது இல்லை இதெல்லாம் கேட்கறதுக்கு. ஸோ ஒரு விடயத்தை நம்ம வந்துட்டு நல்லா ஆழமாக புரிஞ்சுக்கணும். இது வந்துட்டு இணைய காலம், எல்லா விதமான டேட்டாஸும் வந்துட்டு இணையத்தில் இருக்குது. நான் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாக இப்படி ஒன்று போட்டேன், சர்ச்சுக்காக நான் போட்டேன். இதை பாருங்க, நான் என்ன சர்ச்சில் நான் போட்டேன் அப்படின்னோம்னா, லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் இன் தமிழ்நாடு அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா NCRB. அவ்வளோதான். ஒரு ஆத்தென்டிக் அமைப்பு, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா? இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் பார்த்தோம் அப்படின்னோம்னா எல்லாமே தெரிஞ்சிடும். தயவு செய்து இதை பண்ணுங்க. ஏன்னா பொய் யாராவது சொல்லிட்டு போகலாம், ஆனால் பொய் ஆளக்கூடாது, பொய்மை ஆளக்கூடாது. அதில் மட்டும் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். இப்போ இதை விட பட்டாசு வெடிச்சுட்டு போகிறாங்க, எல்லாம் ரைட்டு, ஓகே. ஒரு நாள் எல்லாம் 21ஆம் தேதி வரைக்கும் தான், 22 ஒன்றும் பண்ண முடியாது, 23ஆம் தேதி வாக்குப்பதிவு பண்ண போகிறோம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் நீங்கள் பேசக்கூடியது என்னன்னா, தமிழ்நாட்டில் நடமாடவே முடியல அப்படின்லாம். என்ன கூட ஒரு நண்பர் கேட்டார், இப்படிலாம் எதை அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு கேட்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிள். அண்ணாமலையில் இருந்துட்டு எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் நேராக திருப்பூர் மற்ற இடங்களுக்கெல்லாம் போக சொல்லுங்கள். அங்கே வந்துட்டு பீகார்ல இருந்துட்டும் உத்தரப்பிரதேசத்திலும் வந்து அங்கே வேலை செய்ய வந்திருக்கிறாங்க.
அவங்க கிட்ட கேளுங்க, தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, உங்களுக்கான பாதுகாப்பு எப்படின்னு இருக்குதுன்னு அவங்க கேளுங்க. அவங்க சொல்லுவாங்க என்ன நிலைமை அப்படின்றது அப்படின்னா. ஏன்னா அவங்க வந்திருக்கிற ஸ்டேட்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது தெரியும். அவங்க வந்துட்டு இங்கே தமிழ்நாட்டில் எவ்வளோ வசதியாக, எவ்வளோ நல்லா, எவ்வளோ பாதுகாப்போட வாழறாங்கன்றதும் தெரியும். அவங்க சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் எப்படி இருக்குதுன்னு. அதனால தான் இங்கே அங்கே வந்துட்டு பெரிய ஒரு மாஸ் மூமெண்ட்டு நடக்கும்போது ராஷ்ட்ரிய ஜனதாதள் கட்சி அங்கே பண்ணும்போது அதில் ராகுல் காந்தி கலந்துக்கிட்டாரு, தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கலந்துக்கிட்டாரு. மு.க. ஸ்டாலின் எழுந்து பேசும்போது பெரிய அளவுக்கு கரகோஷம் போட்டு கைதட்டி வரவேற்றுறாங்க. ஏன்னா இங்கே அந்த சேஃப்டி, இங்கே அந்த வருவாய், இங்கே அந்த கல்வி வாய்ப்பு, எல்லா பாதுகாப்பும் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறத அவங்க பறைசாட்டினாங்க. அதனால தான் மோடி தமிழ்நாட்டில் வந்துட்டு உத்தரப்பிரதேச சேர்ந்தவங்க, மத்திய பீகாரை சேர்ந்தவங்களெல்லாம் தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது எடுபடவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டு நிலைமை எப்படின்ட்டு. ஆனால் இங்கே உள்ளூர் அரசியல்வாதிகள் இதை பெருசாக பேசுறது, அதுவும் அண்ணாமலை கிழிக்கிற கிழி இருக்குது பாருங்க, பயங்கரம். நடமாடவே முடியல, பூன்னுவார் அவர். ஆனால் அவர் நடமாடிக்கிட்டு தான் இருக்காரு, யாரும் பாதிக்கப்படலை. இதுதான் உண்மை. அதுக்காகத்தான் இதை நான் சொல்ல வரேன். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பது பொதுவாகவே இந்திய அளவில் ஒப்பிட்டால் நன்றாகவே இருக்கிறது, தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் என்பதை நாம் உணர வேண்டும். மீண்டும் சந்திப்பு தொடர்களே. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.